யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. பகவான் யோகிராம் சுரத்குமார் திவ்யமங்கள சரிதம் கடவுள் மட்டுமே பாகம் 1. ஆங்கில மூலம் ரெஜினா சாரா ரயன், தமிழாக்கம் பானுமதி கிருஷ்ணசுவாமி. பகவானின் அருளாலும் ஆசியாலும் இந்த புத்தகத்தை படித்து ஒளி மூலமாக அனைவரும் கேட்க வேண்டும் என்ற உந்துதலால் இதை நான் படிக்க வேண்டும் என்ற ஆசையால் நான் இதை தினமும் ஒரு பாகமாக படித்து யூடியூபில் வெளியிட விரும்பியுள்ளேன். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. ஆசியுரை. பக்தர்களின் உயிராக திகழும் நம் பகவான் யோகி ராம் சுரத்குமார் குருதேவரை பற்றி மிக அருமையாக திருமதி ரெஜினா ரயன் எழுதியுள்ள ஆங்கில புத்தகத்தை பக்தியோடும் சிரத்தையோடும் திருமதி பானுமதி கிருஷ்ணசுவாமி அவர்கள் ஒரு தவமாக சிறமேற்கொண்டு தமிழாக்கம் செய்து தந்துள்ள இந்த அரிய புத்தகம் பக்தர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இறை ஆற்றல் மிக்க ஆசீர்வாத திறன் கொண்டிருந்தும் திருவண்ணாமலை வீதிகளில் உணவின்றி மேலே ஒரு கூரையின்றி எந்தவித பாதுகாப்புமின்றி பிச்சைக்காரன் போல் வாழ்ந்தபடி உலகிற்கு ஆசீர்வாதங்களை அள்ளி தந்து அனைவரையும் அணைத்து ஆட்கொண்ட நம் பெருமான் காலம், கலாச்சாரம் மற்றும் சமயம் ஆகியவற்றின் எல்லைகளை கடந்து நின்று நமக்கெல்லாம் தெய்வத்திடம் ஆழ்ந்த ஒரு தொடர்பை தன் நாமத்தின் மூலமே ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். அவர் தம் வாழ்க்கை சரிதம் பக்தர்களின் அனுபவங்களும் கொண்ட இந்த தொகுப்பை மிக எளிமையாகவும் இனிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் ஆங்கிலத்தில் தந்துள்ள ரெஜினா ரயன் அவர்களையும் அதே போன்று கருத்தின் ஆழம் குறையாமல் இனிமையும் எளிமையும் ஆட்கொள்ளும் திறமையும் கொண்ட மொழிபெயர்ப்பாக இதை அமைத்து கொடுத்துள்ள பகவானின் பக்தை திருமதி பானுமதி கிருஷ்ணசுவாமி அவர்களையும் எவ்வளவு நன்றியோடு பாராட்டினாலும் போதாது. இந்த அரிய பெரிய முயற்சி அவருக்கு ஒரு பெரிய சாதனை சமர்ப்பணம் என்றாலும் இதை படித்து பயன் பெறவிருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் அதே போன்று ஒரு பெரிய சாதனையாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த மொழிபெயர்ப்புக்கு ஒரு பெரும் தூண்டுதலாக இருந்த மாம்பலம் திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த நன்றியையும் பலத்த பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்வோம். 713 புத்தகங்களை கொண்ட ஆங்கில மூல புத்தகத்தின் ஒரு பகுதியே புத்தகமாய் வெளிவந்துள்ளது. அடுத்தடுத்து மீதி பகுதிகளும் புத்தகமாக வெளியிடப்படும். பிரமிப்பை தரக்கூடிய இந்த அரிய புத்தகத்தை மிக ஆர்வத்துடன் வரவேற்று ஆழ்ந்து படித்து நம்முடைய ஆன்மாவின் ஒளியை பெருக்கிக் கொள்வோம். ஜெய் யோகிராம் சுரத்குமார். மா தேவகி. யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம், திருவண்ணாமலை. அடுத்த பாகத்தை நாளை பார்க்கலாம்.